இன்றைக்கு காலையில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் வந்துருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தையும் போட்டு ஒரு 2-3 எழுத்து எழுதி ஒருத்தர் போட்டிருக்கார். நான் இதை எதற்கு சொல்கிறேன்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை வார்த்தைகளால் பேசியதற்காக இன்றைக்கி அவரை வீடுகளை சென்று இரவோடு இரவாக அதிகாரிகளே கைது செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய பாரத நரேந்திர மோடியை தவறான முறையில் சித்தரித்திருக்கிறார். எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து மனு கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஆக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அவசர அவசரமாக கைது பண்ணீங்களே, ஆனால் இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? பாரத பிரதமர் உலக நாட்டிற்கே இன்றைக்கு விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற மாபெரும் தலைவர், இந்தியாவை இன்றைக்கு ஜிடிபி குரோத்தில் 7% மேலாக உயர்த்தி காட்டியவர், உலகத்திலே அமைதியான நாடாக இன்றைக்கு மாற்றி காட்டிய மாபெரும் தலைவருக்கு இதை போட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. தமிழக காவல்துறைக்கு இன்னொரு கேள்வி. இதற்கு முன்பு கடந்த அரசு மோடி அவர்களை பார்த்து திமுகவினர் கொலை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் அந்த காவல்துறை இன்றைக்கு கைது செய்கிற காவல்துறை அன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் சொன்னது, இதற்கு மான நஷ்ட வழக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே காவல்துறை இன்றைக்கு திரு ஜோசப் விஜயுடைய ஏவல் துறையாக மாறியிருக்கிறது. ஆக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால், முதலமைச்சராக இருந்தால் அதற்கு ஒரு சட்டமும் அதற்கு ஒரு நடவடிக்கையும், மத்தியில் இருந்தால் கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறை இன்றைக்கு கோயம்புத்தூர் என்னுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் கொடுத்த அந்த புகார் மனுவின் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம்.